ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம். மைக்கேல் 18வது வசனத்தை வாசிப்போம். தீர்க்கன் சொல்லுகிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு விட்டு போதிப்பீராங்க. பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் இந்த வசனத்தை சமர்ப்பித்து தாழ்த்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். கர்த்தர் நமக்கு இறங்கும்படி எழுந்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். தேவன் மனதுருக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாதிராதபடி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாதிராதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வருகையை பொறுமை என்று எண்ணுங்கள். அவருடைய இரக்கம் உங்கள் மேல் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். தேவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பஸ்ஸில் நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும், மதுரை பட்டணத்துக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் குறுக்கு பாதை பஸ் ஸ்டாப்ல போய் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்கள். மதுரை பஸ் வருகிற வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. பஸ் வந்ததும் கண்டக்டர் விசில் அடிப்பாரு. அந்த குறுக்கு பாதை பஸ் ஸ்டாப்ல பஸ் நிறுத்தப்படும். அதுல ஏறி நீங்கள் மதுரை பட்டணத்துக்கு நீங்கள் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. பரலோகமும் இப்படிப்பட்ட ஒரு பிரயாணமாய் இருக்கிறது. ஏசப்பா கரத்திலே விசில் இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிற அந்த வாகனம் நம் மத்தியிலே கடந்து வர போகிறது. நாம் காத்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் என்ற பெயர் பலகை எழுதி வரப்போகிற வாகனத்துக்காக, பஸ்ஸுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம்.
பஸ் வந்துருச்சுன்னா ஏறி போயிடலாம். ஏன் தாமதம், இன்னும் ஏன் தாமதமாகி கொண்டே இருக்கிறது? எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும். நீங்க ஜெபிக்கிறது இல்லையா? எல்லாரும் மனம் திரும்பணும். நீங்க ஜெபிக்கிறது இல்லையா? ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், வாசிக்கலாம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தாமதித்தாலும் காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் காத்திரு. தேவன் கொடுத்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவனுடைய கதிர்க்கட்டை, அவனுடைய சகோதரர்களுடைய கதிர்க்கட்டுகள் எல்லாம் வணங்கினது. இதை அவர்களிடத்திலே, சகோதரர்களிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே அவன் சொன்னபோது அவர்கள் விசனப்பட்டார்கள். அந்த கோபத்தை தான் அவர்கள் எப்படி தீர்த்து கொண்டார்கள் என்றால், சகோதரர்களை விசாரித்து வரும்படி யாக்கோபு யோசேப்பை அனுப்பின பொழுது விஷப்பூச்சி நிறைந்த குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அந்த கோபத்தை தான் அந்த வெளிப்படுத்துறாங்க. அந்த பொறாமையை தான் அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. ஆனா தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? எகிப்துக்கு அதிபதியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, தன்னுடைய சகோதரர்கள் மாற வேண்டும், ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்கிறார். ஏன்னா கானான்ல மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகும். அப்பொழுது அவங்க எகிப்துக்கு தான் கடந்து போகணும். ஏன்னா அங்கதான் தானியம் இருக்கும். யோசேப்பு 7 வருஷம் தானியங்களை சேர்த்து வைக்க சொன்னார். ஏன்னா 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். ஆகினாலே அந்த 7 வருஷத்துக்கு தானியம் தேவைப்படும். ஆகினாலே விளைச்சல்ல ஒரு பகுதியை சேர்த்து வையுங்கள், அரசாங்கத்திட்ட வந்து கொடுங்க, களஞ்சியத்துல சேர்த்து வைப்போம். 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்ப என்ன முடியல, யோசேப்பு கோசான் பட்டணத்தில் நீங்க வந்து தங்கி கொள்ளுங்க, நான் ஆகாரம் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். இவங்க 70 பேரா போறாங்க கானான்ல இருந்து எகிப்துக்கு. ஆனா இப்ப என்ன முடியல, திரட்சியிலே பெருகிவிட்டார்கள். சங்கீதம் 27வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதத்துக்கு தாவீது அரசன் சொல்கிறார். வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து. திடமனதாய் இருந்து. கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. காத்திருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா தாவீது அரசன் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஒரு இடத்துல தாவீது சொல்கிற பொழுது, உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருத்தர் கூட நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஏன்? நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்.
மதுரை பஸ்ஸுக்காக காத்திருக்கிறீங்க, ரொம்ப நேரம் பஸ் வரவே இல்லை. ஒரு பஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், உடனே ஏறி பிரயாணப்படுறீங்க. பரலோக பஸ்ஸுக்காக நாம காத்து கொண்டு இருக்கிறோம். இயேசுப்பா அந்த பஸ்ஸை இயக்கி கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் ஓட்டுநர், விசில் கண்டக்டர் தான் இயேசப்பா. ஏங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம்? சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிலருக்கு ஒரு கொஸ்டின், சிலர் மனதிலே ஒரு கேள்வி உதிக்கும், ஏன் இயேசப்பா இன்னும் வரல? வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறதே. வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஏன் இன்னும் வரல? காத்திரு, இன்னும் ரட்சிப்பு நடைபெற வேண்டி இருக்கிறது. இன்னும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடங்கள் இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது. அந்த இடத்துக்கெல்லாம் சுவிசேஷம் போகணும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எல்லாத்துக்கும் சுவிசேஷம் ரீச் ஆகணும், பரவணும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், காத்திருக்கிறது இருதயத்தை நோக பண்ணும், விரும்பினது வருகிற பொழுதோ அது என்ன செய்யும்? மகிழ்ச்சியாய் இருக்கும். காத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தேவனுடைய பிள்ளையே. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கரங்களை தட்டி கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எசேக்கியேலின் புத்தகம் 12வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், எசேக்கியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 25 28 வசனம் வரை வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது, இனி தாமதியாது. கலக வீட்டாரே, கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு என்றார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் சொல்ல சொல்ல சொல்லு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். கர்த்தர்ல அவர் சொன்ன நிறைவேறுமா நிறைவேறாதா? சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றிருப்பாதிருப்பாரோ, வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சொல்றார் கர்த்தர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சொல்றார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். கலக வீட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அது நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல போய், எசேக்கியா தீர்க்கதரிசியே நீ போய் சொல்லு, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஒண்ணு கூட திரும்பி வராது, 100க்கு 100 நிறைவேறும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் இனத்தையும் தகப்பன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. காணாத தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டான். கர்த்தர் கைவிட்டாரா? அவனுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? 100வது வயதிலே ஈசாக்கை கொடுத்தாரா இல்லையா? ஆதியாகமம் 15, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் 99வது வயதிலே தரிசனம் ஆகிறார். ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்றாரு, ஒரு பலப்படுத்துறார். எனக்காக காத்திரு, 99 வயசு வரை நீ காத்திருந்துட்ட,
இதோ 100வது வயதிலே நீ ஈசாக்கை உன் மனைவியாகிய சாரால் பெற்றெடுப்பாள். நான் சொல்லுவேன், சொல்றதை நிறைவேற்றுவேன். தேவனுடைய பிள்ளையே, காத்திருக்கிறதுனால சோர்ந்து போகாத. திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்படின்னா ஆபிரகாமை நம்ம யோசித்து பார்க்கணும். அவனுக்கு கர்த்தர் சொன்னார், நிறைவேற்றினாரா இல்லையா? ஆனா வருஷங்கள் கடந்து ஓடினது. வருஷங்கள் கடந்து ஓடினது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வேதத்திலே வாசிக்கிறோம், வாசற்படியில் வந்து விட்டார். இயேசுப்பாவுடைய வருகையை திருடனுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். திருடன் வருகிற விதமாய் இயேசு வருவார். ஒரு வீட்டில் திருடன், நான் சரியா 12 மணிக்கு உன் வீட்டுக்கு திருட வருவேன்னு சொன்னா யாராவது தூங்குவோமா? விழிச்சு கொண்டு காத்து கொண்டு இருப்போம் அல்லவா? திருடன் எப்போ வருவான்? அசந்து நம்ம 5 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஓட்டை பிரிச்சு உள்ள வந்து எடுத்துட்டு போயிருவான். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாதிராதபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். என் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். என் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஆசைதான் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு செல்லும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நாட்களிலே காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வித்துட்டு அப்போஸ்தலர் பாதபடியில வச்சு பொது உடைமையாக்கி அனுபவிச்சாங்க. ஏசப்பாவுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாங்க. ஆமீன், என் இயேசுவே வாரும் என்றது எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க, ஆமீன், என் இயேசுவே வாரும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நல்ல கையை தட்டி பிரைஸ் எல்லாம். யோவான் காவலிலே இருக்கிறான். யோவான் சாணகன் 2 பேரை அழைச்சு, வருகிறவர் நீர்தானா? வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? கண்டதையும் கேட்டதையும் யோவானிடத்தில் சொல்லுங்கள். முடவர் நடக்கிறார்கள், குருடர் பார்வையடைகிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். யோவான் காத்திருந்தான். யோவான் சாணகன் காத்திருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுடைய உணவாய் இருந்தது. ஒட்டக மயிரினால் வஸ்திரம் அணிந்திருந்தான். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தான். தன்னிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்த ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கவும் நான் பாத்திரன் அல்ல. மேசியாவுக்காக முதலாவது இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானார்.
30 வருட காலம் தகப்பன் தாயாருடைய அரவணைப்பிலே வாழ்ந்தார். அவர்களுக்கு ஒத்துழைப்பாய் இருந்தார். அவர்களுடைய வியாபாரத்தை கவனித்துக் கொண்டு வந்தார். அவனுடைய தகப்பனாகி யோசேப்பு தச்சனாய் இருந்தான். ஒரு ஆசாரியாய் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பொருட்களை சந்தையிலே எடுத்து கொண்டு போய் விற்பனை செய்து கொண்டு வருமானத்தை பெற்று தன்னுடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டியது ஏசப்பாவுடைய கடமை. சரியாக 30வது வயது வந்த பொழுது வேலை வந்தது. அவர் இப்பொழுது 3.5 வருட காலம் அவர் தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டியது இருந்தது. தனக்காக 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்து பட்டி தொட்டி எல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 30வது வயதிலே யோர்தான் நதியிலே ஏசப்பா யோவான் சானகனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிர்த்தெழுகிறார்கள். வருகிறவர் நீர்தானா? வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? காத்திருக்க வேண்டுமா? சொல்லுங்க, காத்திருக்க வேண்டுமா? ஏன்? ஏசப்பா கிரியை செய்யணும்ல, ஜனங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தனும்ல. காத்திருந்தார்கள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றார். எல்லா யூத ஸ்திரீகளும் தங்களுடைய வயிற்றிலே மேசியா பிறக்க மாட்டாரா என்று காத்து கொண்டிருந்தார்கள். பூட்டிய அறையிலே மரியாள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் அவளுக்கு தரிசனமாகி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும், பரிசுத்தாவி உன்னிடத்தில் நிலையிடும், உன்னிடத்தில் கற்பம் தரிக்க போவது பரிசுத்தாவியினாலே. காத்திருந்தார்கள், எல்லாரும் காத்திருந்தாங்க. ஏசப்பா எப்ப வருவாரு? வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? முதல் விசை ஏசப்பா வந்த மாதிரி 2வது விசை நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு செல்ல என் இயேசு வரப்போகிறான். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. 1 பேதுரு 3:15 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:15. 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறார். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நீடிய பொறுமை. ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நீடிய பொறுமை. என் தேவனை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறாரே, நாம பொறுமையா இருக்க வேணாமா? ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோவான் சானகன் வனாந்தரத்திலே எலியாவின் ஆவி
பலனும் உடையவனாய். தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் காத்து கொண்டிருந்தார். யூத ஸ்திரீகள் இயேசு தன்னுடைய வயிற்றில் கற்பத்தில் உற்பத்தியாக மாட்டாரான்னு காத்து கொண்டிருந்தாங்க. ஃபெய்த், ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். மேசியாவினுடைய வருகை அவசியம், இயேசுவின் வருகை அவசியம். ஏன் மனுக்குலம் பாவத்தில் கிடக்கிறது, சாபத்தில் கிடக்கிறது. முதலாம் ஆதாம் பாவத்தில் விழுந்தான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் வருகை அவசியமாய் காணப்பட்டது. இரட்சகர் இந்த பூமியில் பிறந்தார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், பீஸ், அமைதியை கொடுக்கும்படி என் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். சமாதானம் கொடுக்கும்படி என் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற விதமாய் கொடுக்கிற சமாதானம் அல்ல. சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். உலகம் தரும் விதமாக நான் சமாதானத்தை தரப்போகிறதல்ல. என்னுடைய சமாதானம். உங்களுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லையா? ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இந்த உபவாச ஜபத்திலே நீங்கள் உபவாசத்தோடு ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீர்களா? நான் அநேக நாள் நான் காத்திருந்தேன். தேவனுடைய பிள்ளையே, யோவான் ஸ்நானகன் மேசியா இயேசு வருவதற்கு காத்திருந்தான். வருகிறவர் நீதானா? வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இன்னும் காத்திருக்க வேண்டுமா? இன்னும் காத்திருக்க வேண்டுமா? சிறைச்சாலையிலே கிடந்தான் யோவான் ஸ்நானகன். அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது, இரத்த சாட்சியாய் மரித்தான். ஏன்? ஏரோதினுடைய பாவத்தை அவன் கடிந்து கொண்டான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய பிள்ளையை, சத்தியத்தை நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து கொள்ளும் போகிற காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு என்று அப்போஸ்தலன் பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ப திரளான போதகர்களை நியமித்துக் கொண்டு செவித்திறன் மிக்கவர்களாகி சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்துக்காக அவன் யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. கடிந்து கொண்டது நிமித்தமாக நீதிமொழியை வாசிக்கிறோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏசப்பாட்ட போய் கேளுங்க, ஏன் நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறேன்? ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. யூதாஸ் ஏசப்பாட்ட வந்திருந்தான்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான்.
பேதுரு ஏசப்பாட்ட வந்தான். பேதுரும் மறுதலித்தவன் தான். ஒரு யூத ஸ்திரீக்கு பயந்து, தனக்கும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோன்னு பயந்து, நீ உன்னுடைய பேச்சு இயேசுவோடு இருந்தவர் என்பதை காட்டி கொடுக்கிறதை நீ உன்னை பார்த்திருக்கிறனே, ஏசப்பாவோட நீ வந்திருக்கிறையே கூட, அவர் யாரென்றே தெரியாது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். மன கசந்து அழுதான். ஏசப்பாட்ட வந்துட்டான். யூதாசு ஏசப்பாட்ட வல்ல, நாண்டு கொண்டு செத்தான். அவன் செத்த நிலம் இரத்த நிலம், அதை கல்லறைக்காக வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த நிலத்திலேயே அவன் போய் செத்தான். அது இரத்த நிலம். தேவனுடைய பிள்ளை யூதாஸ் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இல்லைன்னா அப்படி சொல்லி இருக்க மாட்டாரு, ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. எல்லாரையும் இயேசப்பா நேசிக்கிறார். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை அவர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியமான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனின் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் இரத்தம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நற்கிரியை செய்ய சோர்ந்து போய்விடக் கூடாது. மனிதர் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. தண்ணி பிடிக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் காத்திருந்தா என்ன? மேசியா வர்றதுக்கு, ஏசப்பா வர்றதுக்கு யோவான் ஸ்நானகன் காத்திருந்தான். அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நம்மளால காத்திருக்க முடியல. தேவனுடைய பிள்ளையை காத்திரு, எல்லா இடத்துலையும் பொறுமையா இரு. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதே. யோசேப்பை நினைச்சு பாருங்க. அவர் சிறைச்சாலை போறதுக்கு என்ன தப்பு பண்ணாரு? என்ன தப்பு பண்ணாரு? செய்யாத தப்புக்காக சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. தேவனுடைய பிள்ளை அவர் பொறுமையா இருக்கலையா? கர்த்தர் நீதி செய்வார்னு அவர் பொறுமையா இருக்கலையா? பொறுமையா இருங்க. யாக்கோபிலே வாசிக்கிறோம், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் நீடிய சாந்தமும் நீடிய கிருபையும் நீடிய பொறுமையும் உள்ளவராய் இருக்கிறார். யோபுவின் பொறுமை, யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. எல்லா ஆஸ்தி, நம்ம மனைவி மட்டும் உயிரோட இருக்கா, பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாள்ல கோடீஸ்வரனா இருந்தவர், கோடீஸ்வர பிரபுவா இருந்தவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் போய் உடல் எல்லாம் பருக்கள், கொடிய பருக்கள். பொறுமையா இருக்கலையா? அவசரப்படுறோம். தேவனுடைய பிள்ளைங்களே பொறுமையா இருங்க.
பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டு இருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். டபுள் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதம். எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் அவர் 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். அதற்கு காரணம் நற்கிரியை. விதவையின் கண்களை பூத்து போக பண்ணினது உண்டானால், ஒரு அனாதை என்னுடைய சாப்பாட்டில் சாப்பிடாமல் நான் சாப்பிடது உண்டானால், அவருடைய கிரியை, நற்கிரியை. ஒரு அனாத பையன் என் சாப்பாட்டில் சாப்பிடாம நான் சாப்பிட்டது உண்டானால், நற்கிரியை செய்யுங்கள், நற்கிரியை செய்யுங்கள். சீமோன், பேதுரு கிடையாது, இது வேற சீமோன், தன்னுடைய வீட்டிற்கு இயேசுபாவின் சீஷர்களை விருந்துக்கு அழைத்திருந்தான். ஏதோ அற்புதம் நடந்திருக்கும் போல அவன் விருந்துக்கு கூப்பிட்டான். எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இந்த ஊர்ல பட்டணத்துல பாவியான ஸ்திரீ இயேசுபாவிட்ட வந்து அழுது கண்ணீரால பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே சுத்தம் செய்தாள். சீமோன் சொன்னான், இருதயத்திலே பாவியான ஸ்திரீ தன்னை தொடுக அனுமதிக்கிறாள். சீமோனை, சீமோனை, உன் வீட்டிற்கு வந்தேன், எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, என் தலைக்கு எண்ணெய் வைக்கவில்லை, இவ்வளவு நல்லதம் என்னும் உத்தம தைலத்தை. இயேசுவை சந்திக்க போறான், எதையாவது கொடுக்கணுமே, வெறுங்கையா போகக்கூடாது. வீட்டிலேயே இருக்கிறது விலை கூடுனது என்னது? நல்லதம் என்னும் உத்தம தைலம். அதை எடுத்து கொண்டு போய் இயேசுவின் சிரசில் உடைத்தால் இயேசு மகிழ்ந்தார், சீஷர்கள் மகிழ்ந்தார்கள், அங்கே கூடியிருந்த எல்லாம் மகிழ்ந்து. ஏன் நறுமணம் எங்கும் கமழ்ந்து வீசியது. யூதாஸ் தன்னுடைய இதயத்தில் சொன்னாய், இதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கலாமே, அநேக பணமாயிற்றே. இயேசுப்பா சொன்னார், தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களோடு இரேன். யூதாஸ் தரித்திரர்கள் மேலே உள்ள கரிசனையில் அதை சொல்லவில்லை. இவ்வளவு பணத்தை போய் இயேசுப்பாவுக்கு கொடுக்கிறதா? தேவனுடைய பிள்ளையை இயேசுப்பா சொன்ன, அவள் நற்கிரியை செய்தாள், அவள் நற்கிரியை செய்ய முந்திக் கொண்டாள். சங்கீதம் 62:12 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 12வது வசனம் தாவீது அரசன் சொல்கிறார், கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களோடு மகிமை பொருந்த நபராய் வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்க அவனுக்கு பலன் அளிப்பார். யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம், யோபு சொல்றாரு, யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்னாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார்? நல்ல வழியில போய்கிட்டு இருக்கோம் நினைப்பான். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நல்லா தோன்ற வழியில நாம பிரயாணப்பட நம்ம அழைக்கப்படல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு 2 வாரத்துல போயிடலாம். 12 days, 2 வாரத்துல. பெலிஸ்தேரின் தேசம் வழியாய் போனால் 2 வாரத்துல. ஆனா ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்று வழியிலே தேவன் நடத்தினார்? பல யுத்தங்களை சந்திக்க நேரிடும்.
மனம் அடிவாகி இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் எகிப்துக்கு திரும்பிடுவாங்கன்னு பயந்து அவர்களை 40 வருஷம் சுற்று வழியிலே நடத்தினார். தேவனுடைய பிள்ளையே, நமக்கு நல்லா தோன்ற வழி மரண வழி. தேவனுடைய வழியோ நம்முடைய வழியா இருக்குமே ஆனால் நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், என்னுடைய வழியில் நான் நடக்க மாட்டேன், அது மரண வழி. சோதம் குமராவை அவனா தேர்ந்தெடுத்தான். லோத்துவா ஆபிரகாம் அனுப்புனா சோதமுக்கு போன்னு சொல்லி. நீ சூஸ் பண்ணாத, வழியை நீ தேர்ந்தெடுக்காத, கர்த்தருடைய வழியில நடக்க முயற்சி பண்ணு. உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். 7வது வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆகும். 6வது வசனம், அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறது யாரு? தேவன். அப்போலோ நட்டான், நான் நட்டேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றேன், நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும்னா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் அவனவன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். விளை செய்கிறது யாரு? கர்த்தர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதத்திலே வாசிக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கலாத்தியரிலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை, நல்லதை விதைங்க. ஏன்? நீங்க விதைக்கிறது தான் நீங்க அறுக்க போறீங்க. நீங்க விதைக்கிறது தான் அறுக்க போறீங்க. அள்ளி தூவும் விதையோடு கண்ணீரோடு விவசாயி போறான் விதைக்கிறதுக்கு. உழவு அடிக்கிறான், மாடை வச்சு உழுது பயிர் நிலத்தை செபப்படுத்துறான். சாதாரண வேலை இல்லை விவசாய வேலைன்றது. வெயில் மழை பார்க்காம காத்திருக்கணும். அந்த அறுவடை நேரத்தில் அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தேவன் உன் வாழ்க்கையில ஒரு அறுவடையை கட்டளை எடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய சபையில ஒரு அறுவடையை கட்டளை எடுக்கிறார். திரளான ஆத்துமாக்கள் நம்முடைய சபையில வந்து சேர போறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கையை தட்டி பிரைஸ் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. எல்லாரும் கையை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.
Praise the Lord. Hallelujah. 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 Oh, thank you, Father. Hallelujah. 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 அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரில் கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glory to God. Hallelujah. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றுமில்லை அப்பா. தண்ணீர் உங்கள் கிருபை இமை பொழுதும் உங்கள் கிருபை எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர். ஆமென். செம்மையான பாதை தந்தீர். கூரபால ஷபரபால கூரபால எரிகோவின் கோட்டைகளை சங்கனரி அத்தரல யோசனையால் அகற்றீர். கோலியாத் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர். எங்கள் தேவன் நீர். ஓ ஷபனரியா கனரல தர சங்கரபல ஓரியந்தர ரிகர பௌஷியங்கன ரபல பதனபல சந்தன பௌஷியங்கர பல ஷபரபல ஓரியந்தர ரிகதர பல சீகர பல ஷம்பரபல சுரபல. எங்கள் ராஜானே, ஆமென். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடலிடப்பட்டோமையா, ஒன்னாக மாற்றிவிட்டீர். ஒன்றாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். ஓ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர். எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீர். எங்கள் தேவன் நீர். எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். எங்கள் ராஜானே, ஆவிலே நிரம்பி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீர். எங்கள் தேவன் நீர். ஓ, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் Praise the Lord. எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய வாசைகளை பேசி ஓ எங்கள் தேவன் நீர். ஓ ரப
Ramana Shala Radana Riyakana Rabala Maduraba. O Chantana Riyakara Bala Durabala. Shabara Bala Durabala. எங்கள் கண்மலை நீ வருடங்களை உமது கிருபையால் வறுமையினால் கடந்தோம். Oh, hallelujah. இனி வரும் Praise the நாட்களெல்லாம் Lord. உந்தன் மகிமைகளை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரே எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை இயேசு உயர்த்துவோம். நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரே எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றுமில்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம். ரதன சபர பல நாங்கள் துரபல பொங்கி போகவில்லையப்பா. ஓரியா கரபல சந்தல பதுரபல ஓரியாங்கல ரியாக்கரபல சபர பல துரபல ஓரதனியாங்கன ரபல சந்தல பதுரபல ரியாக்கர ஓரபன சபர ரியாந்தன ரகதன லபர லபந்தன சபுனியந்தன பௌத்தி அங்கரபல ஓரதன ரியாக்கர ரிகரபல சங்கரபல ஓரதுனியந்தனி அங்கரபல சமன ரியாக்கர லபர ஓ சந்தல பௌத்தி அங்கர பதுரபல ஓ பிரைஸ் the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. நல்ல கையை தட்டி ஆவிலே நிரப்புங்க. நல்ல கையை தட்டி ஆவிலே நிரப்புங்க. ஆவிலே நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். 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 நல்ல கையை தட்டி ஒரு இயேசுபாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இயேசுபாவுக்கு நன்றி. இயேசுபாவுக்கு நன்றி. இயேசுபாவுக்கு நன்றி. இயேசுபாவுக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி இயேசுபாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுபாவுக்கு நன்றி. நல்ல கையை தட்டி எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே நன்றி அப்பா. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறீர். ஜனங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. வாசப்படியில் வந்துவிட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்லப்பா. நாங்கள் சுவிசேஷத்தை பறைசாற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை சம்பாதிக்க எங்களுக்கு ஒரு அறுவடையை தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நாங்களும் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய, நீங்கள் விதைக்காததை அறுவடை செய்ய அனுப்புகிறேன் என்று இயேசுநாதர் சொன்னதுபடி சுவிசேஷத்திலே அவர்கள் விதைத்தார்கள், முன்னோர்கள் விதைத்தார்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கிறார்கள். என்ற துரை இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து சௌகாசிலே சுவிசேஷத்தை அறிவித்து இரத்த சாட்சியாய் மரித்த அந்த ரத்தம் இன்னும் பேசி கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினது என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் சுவிசேஷத்தை எடுத்து சென்று பறைசாற்ற ஆத்துமாக்களை அறுவடை பண்ண, நாங்களும் அறுவடை கம்பீரத்தோடு அறுவடை பண்ண எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காட்டுகிற வழியில நித்தமும் நடக்க, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு பலன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வராமல் இருக்கிற பிள்ளைகளை வருகிற நாட்களில் நீர் கூட்டி சேரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.